ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 1681வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 100 பாடல்கள் அமைந்த அந்த 8ஆம் பத்து. அதிலே இந்த 8ஆம் திருமொழி எம்பெருமான் நாராயணனினுடைய 10 அவதாரங்களையும் 10 பாசுரங்களிலே சொல்லி, அப்படிப்பட்ட அவதாரங்களை செய்தவன் அடியார்களுக்கு நன்மை செய்வதற்காக, அடியார்களை காப்பதற்காக, உலகத்தில் அநீதியை ஒழிப்பதற்காக அவதாரங்கள் செய்த எம்பெருமான் அந்த அவதார சிறப்பு தோன்றும்படியாக திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அவனை அடைந்து உய்வோம் என்று சொல்லக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே இந்த 8ஆம் பாசுரம் பலராம அவதாரத்தை பேசுகிறது. நம்பி மூத்த பிரான் என்று அழைக்கப்படக்கூடியவர் பலராமன், கண்ணனுக்கு அண்ணன், கண்ணன் எம்பெருமானுக்கு அண்ணன். கலப்பையும் கையுமாக பிறந்த நம்பி மூத்த பிரான் பலராமன். நம்பி மூத்த பிரான் பலராமன் வெற்றியிலே தாம் தோற்று, அதாவது கண்ணன் எம்பெருமான் தோற்று, நீ வெற்றி கண்டாய் என்று தாம் சொல்லும்படியாக செய்த பலராம அவதாரத்தை இந்த பாடலில் நினைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஒற்றை குளையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ற, ஒற்றை குளையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ற, தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெம்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை. வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெம்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை. செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரத்து. செந்தி மூன்றும், 3 தீ, 3 யாகத்திற்கு 3 தீ ஓம்புவது அந்தணருடைய வழக்கம் அல்லவா, அதைத்தான் சொல்கிறார். செந்தி மூன்றும் இல்லிருப்ப, எல்லா வீடுகளிலும் அது இருக்குமாம். இருக்க கற்ற மறையோர் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்று சொல்கிறார். ஒற்றை கொலையும் நாஞ்சலும், ஒற்றை கொலை ஒரு காதிலே காதணி கொலை தெரிகிறது, நாஞ்சலும் மற்ற காதிலே நாஞ்சல் தருகிறது. நாஞ்சல் என்றால் கலப்பை. ஏனென்றால் கலப்பையை கையிலே பிடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த காதிலே போட்டிருக்கிற அந்த காதணி மறைந்து விடுகிறது, கலப்பை தருகிறது. அதுதான் ஒற்றை கொலையும் நாஞ்சலும் ஒருபால் தோன்ற, தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல. பல அரசர்கள் போரிலே விண்ணுலகம் ஏக வெம்சமத்து கொடிய போரிலே செய்தவன் செற்ற கொற்ற தொழிலான். அவன் அவ்வளவு சிறந்த வீரன் என்பதை சொல்கிறார். அவனை, அந்த பலராம அவதாரம் செய்தவனை எங்கே பார்த்தேன்? செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்றமறையோர் கண்ணபுரத்து. கண்ணபுரத்திலே அந்த அந்தணர்கள் நாள் தவறாமல் செய்யும் யாகம், அந்த வேள்வி தீ, 3 தீயும் வைத்து 3 தீ ஓம்பி அந்த யாகங்களை எல்லா வீடுகளிலும் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்தணர்கள் நிறைந்த கண்ணபுரத்திலே கண்டேன், அடியேன் கண்டுகொண்டேனே என்கிறார். அற்புதமான ஒரு பாசுரம். ஒற்றை குளையும், அதாவது குண்டலம் என்றும் சொல்லலாம். குளை என்பது காதணி என்று சொன்னேன். குண்டலம் அது நீண்டிருக்கும் அல்லவா, பெரிதாக இருக்கும். ஒற்றை குளையும் நாஞ்சலும் ஒருவால் தோன்ற, தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெம்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை பலராமனை. செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்றமறையோர் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே. ஒரு காதில் தொங்குகின்ற திருக்குண்டலமும் ஒரு பக்கத்தில் கலப்பையும் விளங்க பலராமனாய் திரு அவதரித்து வெற்றி பெறுவதையே இயல்பாக உடையவரும் வேல் படையை உடையவருமான அரசர்கள் வீர சொர்க்கத்திற்கு சென்று சேரும்படி கொடிய போர்க்களத்திலே அவர்களை அழியச் செய்த வெற்றியை தொழிலாக உடைய பெருமானை. 3 ஓமத்தீயும் திருமாளிகை தோறும் விளங்கும்படி கலைகளை கற்ற வைதிகர்களை உடைய திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன். நம்பி மூத்த பிரானாய் திரு அவதாரம் செய்த பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவிக்க பெற்றேன் என்கிறார். ஸ்ரீ ராம அவதாரத்திலே
ஆதிசேஷனது அம்சமாய் தோன்றியவன் லக்குவன். ஸ்ரீமன் நாராயணன் ராமனாய் வந்தார். ஆதிசேஷனது அம்சம் லக்குவன். லக்குவன் தோன்றி ராமபிரானுக்கு தமக்கு செய்த அரிய பெரிய பணிவிடைக்கு உவந்து பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஆதிசேஷனை நோக்கி, மற்றொரு அவதாரத்தில் உமக்கு நான் தம்பியாய் பிறந்து உம்மை பூஜிக்க கடவேன் என்று வரமளித்திருந்தாராம். அந்த அவதாரம் ராமாவதாரம் முதலில் திரேதாயுகத்தில் நடந்தது. அந்த அவதாரம் கழிந்த வெகு நாளைக்கு பிறகு துவாபர யுகத்திலே இந்த பூமியில் முன் ராமாவதாரத்தில் ராமபாணங்களால் அடிபட்டு மரணமடைந்த அரக்கர்கள் சத்திரிய ஜாதியில் பிறந்து ஜனங்களை நலிந்து கொண்டிருக்கையிலே பகவான் மீண்டும் அவதரித்து முன்போலவே அவர்களை அழிக்க கருதி, பூமி பாரத்தை நீக்குவதற்காக அழிக்க கருதி ஆதிசேஷனை நோக்கி, எனக்கு முன் நீர் போய் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். ஆதிசேஷனும் அப்படியே வடமதுரையில் வசிக்கும் வசுதேவர் என்ற யதுவம்சத்து அரசனது மனைவியாகிய தேவகியின் கருவிலே புகுந்தார். பின்பு பகவான் தனது யோகமாயை அழைத்து, நம்முடைய ஆதிசேஷன் தேவகியின் கருவில் புகுந்திருக்கிறார், நீ போய் அந்த கருப்பிண்டத்தை அப்படியே எடுத்து வசுதேவருடைய முதல் மனைவியும் நந்தகோபருடைய கோகுலத்தில் வசிப்பவளுமான ரோஹிணியின் கர்ப்பத்தில் வைத்துவிடு என்று கட்டளையிட்டான் எம்பெருமான். அப்படியே தேவகியின் 6 மாதத்து கருப்பிண்டத்தை யோகமாயை தடுத்து கொண்டு போய் ரோஹிணியின் வயிற்றில் சேர்த்துவிட சரத்காலத்து திங்கள் போன்ற வடிவம் உடையவராய் பலராமன் அவதரித்தார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரும் கண்ணபிராண்டத்தில் மிகவும் விருப்பமுற்றவராய் அந்த பெருமானுக்கு ஒரு வகை தீங்கும் நேரிடாதபடி பாதுகாவலனாக இருந்து கொண்டு இணை பிரியாது வாழ்ந்து வந்தார். பலராமன் முதலில் பிறந்தார். அதற்கு பிறகு கண்ணன் எம்பெருமானாய் நாராயணன் வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் மகனாய் காராகிரகத்திலே பிறந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்தான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அங்கே பிறந்தவன், மதுராவிலே பிறந்தவன், தேவகியின் மகனாக பிறந்தவன் மறைந்து பிருந்தாவனத்திலே யசோதை பிராட்டியின் மகனாக ஒளித்து வளர்ந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அந்த கண்ணபிரானிடத்திலே மிகவும் விருப்பமுற்றவராய் அந்த பெருமானுக்கு ஒரு வகை தீங்கும் நேரிடாதபடி பாதுகாவலனாக இருந்து கொண்டு இணை பிரியாது வாழ்ந்து வந்தார் பலராமன். இவருக்கு நம்பி மூத்த பிரான் என்பது சம்பிரதாயமான பெயர், திருநாமம். இவருக்கு கலப்பை ஆயுதம். இதனால் இவருக்கு ஹலி என்றும் ஹாலாயுதன் என்றும் திருநாமங்கள் வழங்குகின்றன. ஒரு காலத்தில் பலராமர் பக்கத்தில் ஓடுகின்ற யமுனா நதியை நோக்கி, யமுனா நதியே, யமுனா நதியே, நீ இங்கே வா, நான் நீராட வேண்டும் என்று அழைக்க, அந்த யமுனை அவர் மதுபான மயக்கத்தில் இப்படி சொல்லுவதாக எண்ணி பலராமரது வார்த்தையை அவமதித்து விட்டாள். அருகே வராமல் இருந்துவிட, அது கண்டு பலராமர் வெகுண்டு தனது கலப்பையை கையில் எடுத்து அதன் நுனியாலே அந்த நதியை இழுக்க, அந்த நதி தான் போகும் வழியை விட்டு அவர் எழுந்தருளியிருக்கும் வனத்திலே வந்து பெருகியது மட்டுமன்றி தன்னுடைய உடலோடு அவருக்கு எதிரில் வந்து பயத்தினால் மிகவும் நடுநடுங்கி விசேஷமாக வேண்டிக் கொண்டாள். பின்பு அந்த நதியை, யமுனா நதியை மன்னித்து அதிலே நீராடினார் பலராமன். மற்றொரு சமயம் அஸ்தினாபுரத்திலே துரியோதனன் தன் மகளான லட்சணைக்கு சுயம்பரம் நடத்தி அந்த கன்னிகையை ஸ்ரீ கிருஷ்ணனது தேவியருள் ஒருத்தியின் ஒருத்தியான ஜாம்பவதியின் குமாரன் சாம்பன் என்பவன் பலாத்காரத்தால் தூக்கி கொண்டு போக, துரியோதனாதியர் எதிர்த்து யுத்தம் செய்து அவனை பிடித்து காவலில் இட்டு வைக்க, அந்த செய்தி கேட்ட பலராமன் தான் அவனை விடுவித்து வருவதாக சொல்லி புறப்பட்டு அஸ்தினாபுரத்திற்கு எழுந்தருளி நம்முடைய சாம்பனை விட்டுவிட வேண்டும் என்று கேட்க, அந்த கௌரவர் யாவரும் துஷ்டகாரியம் செய்த அவனை, அந்த சாம்பனை நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரே கட்டுப்பாடு உடையவர்களாய் இகழ்ந்து பேச பலராமருக்கு அளவு கடந்த கோபம். பலராமர் தான் துரியோதனுடைய குரு, மல்யுத்தத்துக்கு குரு. அப்படிப்பட்டவரையே அவன் எதிர்த்து பேச
கோபம் வந்தது பலராமருக்கு. எழுந்திருந்து குருகுலத்தார் கௌரவர்கள் வாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த நகரத்தை கங்கையிலே கவிழ்த்து விட்டு பூமியில் கௌரவ பூண்டில்லாதபடி செய்து விடுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி தன் கலப்பையை மதிலில் உள்ள நாஞ்சில் என்னும் உறுப்பில் மாட்டி இழுக்க அதனால் அந்த பட்டணமே முழுவதும் அசைந்து சாயத் தொடங்கியது. உடனே கௌரவரெல்லாம் மனம் கலங்கி வந்து வணங்கி வேண்ட நம்பி மூத்த பிரான் அந்த அளவோடு கலப்பையை வாங்கி அருளினன் என்னும் இந்த மாதிரி பல கதைகளினாலே இவரது கலப்பையின் ஆற்றல் அறியத்தக்கது. இவ்வளவு ஆற்றல் உள்ளவராயிருந்தாலும் அவர் பாரத போரில் கலந்து கொள்ளவில்லை. மகாபாரத போரிலே தீர்த்த யாத்திரை சென்று விட்டார். அது வேற கதை, அது வேறு சமயத்தில் பார்க்கலாம். கண்ணபிரானால் பல வேல்வேந்தர்கள் போர்க்களத்தில் வீரண சொர்க்கத்தில் செலுத்தப்பட்ட போது அதற்கு பலராமன் துணையாயிருந்தது பற்றியும் கம்சனுடைய தம்பியாகிய சுனாமா முதலிய பல மன்னர்களை தானே கொன்றுவிட்டது பற்றியும் வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெஞ்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை பலராமனுக்கு அந்த வெற்றி சமர்ப்பிக்கப்பட்டது. செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரம் நித்திய அக்னிஹோத்திரிகளும் வித்வான்களுமான ஞான அனுஷ்டான சம்மன்னர்கள் திரண்டு வாழும் இடம் திருக்கண்ணபுரம் என்க. ஒற்றை குளையும் ஒரு காது குளையும். ஒரு காது என்றது கலப்பையை ஒருவர் தூக்கி கொண்டு புறப்படுவதால் ஒரு காது குளையே பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்பதை குறிப்பதற்குத்தான் ஒற்றை குளையும் ஒரு கால் நாஞ்சிலும் என்றது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். ஒற்றை குளையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெம்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை. ஒரு காதில் காதணியும் ஒரு பக்கம் கலப்பையும் தோன்ற தான் வந்து வெற்றி பெறுவதையே தொழிலாக உடைய வேலையேந்திய அரசர்கள் வீர சொர்க்கம் அடைய போரிலே பகைவர்களை அளித்த வெற்றியை தொழிலாக உடையவனை, அதாவது வெற்றி அடைவதே இவருக்கு தொழில். பலராமனுக்கு எப்போதும் வெற்றியே என்பதை குறிக்கிறது இந்த வரி. அந்த பலராம அவதாரம் செய்தவனை எங்கே கண்டோம்? செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்ற மறையோர். 3 தீக்களையும் இல்லங்களில் ஓம்பி அந்த 3 தீக்களின் வழியாக இறைவனுடைய வழிபாட்டை நிகழ்த்துவதனாலே உணவை கொள்ளுவதற்கு தங்களுடைய இல்லங்களின் உள்ளே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும்படி கற்ற அந்தணர்கள். அந்த அந்தணர் செந்தி மூன்றும் இல்லிருப்ப, இல்லென்றால் வீடுகளில் வில்லிருப்ப கற்ற மறையோர் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே. அப்படி கற்ற அந்தணர்கள் நிறைந்த கண்ணபுரம், அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். கண்ணபுரத்திலே நான் சேவித்தது பலராமனை. அந்த பலராமன் அவதாரம் செய்த எம்பெருமானை, வெற்றி வேந்தனை, அவனைத்தான் சேவித்தேன் என்று சொல்லுகிறார். அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். ஒற்றை குளையும் நாஞ்சிலும் ஒருபால் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர் விண்பால் செல்ல வெம்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை செந்தி மூன்றும் இல்லிருப்ப கற்றமறையோர் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அடுத்து கண்ணன் எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த செய்தி, அந்த கண்ணன் தான் இங்கே கண்ணபுரத்தில் இருக்கிறான் என்பதை சொல்லும் பாசுரம். நாளை அந்த அனுபவத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.